கொரோனா காலம் வந்தால் இவ்வளோ வீட்டு விட்டு வெளியே வருவாரா? நான் 32 மாவட்டத்துக்கு நேரடியாக போனேன். என்னை கூட மருத்துவர்கள் சொன்னாங்க, நான் அடிக்கடி சொன்னேன். ஆனால் நான் 15 மாவட்டத்துக்கு போயிட்டு 16ஆம் மாவட்டம் திருச்சிக்கு போகும்போது தமாக தலைவர் ஒருத்தர் அவர் வந்து பிரமாதமாக விவசாயி என்று பேசிட்டு இருந்தார். ஒரு வாரம் கழித்து அவர் கொடுத்துருந்தார். அந்த செய்தியெல்லாம் அவர்கிட்ட கேட்கணும்னு சொன்னேன். இறந்துட்டார். அருமையான உடல், 55 57 வயசு தான் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட 32 மாவட்டத்துக்கு நேரடியாக போனோம். மக்களை போய் சந்தித்தோம். அந்த காலகட்டத்தில் ஒரு இக்கட்டான காலகட்டம். மக்களை காக்க வேணும், மக்களுடைய பிரச்சனை தீர்க்க வேணும். அதையெல்லாம் நேரடியாக சேர்ந்து நீங்கள் எல்லா ஊடகம் பார்த்தீங்க, எல்லா இடத்துலையும் போனோம். அப்படி ஒரு சூழ்நிலை வருகின்ற போது இவர்களாம் எப்படி சமாளிக்க முடியும்? சார், இவ்வளவு பலம் வாய்ந்த ஒரு கட்சியை அவர் வந்து எங்களுக்கும் திமுக தான் சார், 1008 பேசலாம், அது வேற. அவருடைய இது சுதந்திர நாடு, யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் ஒருத்தர் வருவதற்காக பேசலாம். அதையெல்லாம் பொருட்படுத்த வேணுமா? உங்களுக்கு பத்திரிகையாளர் ஊடகமும் தெரியும். ஏதாவது பேசி கீசி விறுவிறுப்பாக செய்தி பல வேணும். அதுக்காக என்கிட்ட வந்து கேட்க முடியாத கேள்வியாக கேட்குறேன். எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்ல தயார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எதற்காக சொல்லினா யாரையும் நான் குறைச்சி மதிப்பிடல. இது அரசாங்கங்க. அரசாங்கத்தில் அனுபவம் தேவை. அனுபவம் செய்யவே முடியாது. பெரிய கஷ்டங்க. இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் பொன்மனச்சம்பள புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இருந்தார், அம்மா இருந்தால், அம்மா மறைவுக்கு நாங்கள் இருந்தோம். எந்த அளவுக்கு வளம் இருக்குதுன்னு பாருங்கள். மற்ற மாநிலத்தை ஒப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கு இவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைவதற்கு காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருந்த காலத்தில் தான். அதுதான் நாங்கள் தைரியமாக சொல்கிறோம். டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.